நேரம் தவறாமை எனும் கருவியை உபயோகிப்பவன் இந்த உலகத்திலே அசைக்க முடியாத கதாநாயகனாக திகழ்கின்றானாம். ஆம், ஒரு திரைப்படம் திரையிடப்படுகிறது. திரைப்படத்தை ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 3 ஆண்டுகள் கூட திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிடும் பொழுது அந்த திரைப்படத்திலே எண்ணற்ற சண்டை பயிற்சியாளர்கள், நடன கலைஞர்கள், இயக்குனர்கள், எத்தனையோ நடிகர்கள், நகைச்சுவையாளர்கள் நடித்திருந்தாலும் அந்த படம் யாருடைய படம், அந்த படம் யார் நடித்தது என்று கேட்கும் பொழுது ஒரே ஒருவருடைய பெயர் மட்டும்தான் அங்கு உச்சரிக்கப்படுகிறது. அவர்தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன். அதைப்போல உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் கதாநாயகனாக திகழ வேண்டும். 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக இன்னார் மகன், இன்னார் என்றால் இந்த ஊர்க்காரர், இன்னார் இந்த இடத்திலே பணிபுரிபவர் என்று உங்களை எடுத்துக்காட்டி, உங்களை எடுத்துக்காட்டாக வைத்து பேச வேண்டும், நடக்க வேண்டும் என்றால் உங்களுடைய காலம் தவறாமை என்பது மிக மிக வாழ்க்கையிலே அவசியம். 10 மணிக்கு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் 9:50, 9:45க்கு சென்று நாம் அங்கு நிற்க வேண்டும். நமக்காக யாரும் அங்கு நம்மை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. உதாரணமாக நாம் ஜப்பானோ அமெரிக்காவோ மற்ற நாடுகளிலே எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அங்கெல்லாம் ஜப்பானிலெல்லாம் வருடத்திற்கு 3 முறை புயலும் வெள்ளமும் நிலநடுக்கமும் ஏற்படக்கூடிய இடங்கள். அந்த இடத்திலே அவர்களெல்லாம் காலம் தவறாமை, அந்த நேரம் தவறாமை, காலத்தை கண் போன்று, காலத்தை பொன் போன்று நினைப்பதனால் அந்த வேலையை ஒரு 3 வாரத்திற்கு முன்பு நிலநடுக்கத்தால், புயலால் சாலை, ஈழை, வீடு ஈடு எல்லாம் இடிந்து போயிருக்கும். ஆனால் அரசினுடைய இதை எதிர்பார்க்காமல் அவர்களே தன்னைத்தானே அந்த இடத்திலே நின்று அந்த நிகழ்ச்சிகளை, அந்த உடைந்து போன அந்த ரோடு, அந்த வீடு, சாலை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து தன்னுடைய உழைப்பால் காலத்தை தவறவிடாமல், அந்த காலத்தை பார்க்காமல் அவர்கள் உழைத்ததன் காரணத்தினால் அங்கு உயர்வை பெறுகிறார்கள். நம்மெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா, 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னா 4:30க்கெல்லாம் கலவையை க்ளோஸ் பண்ணுப்பா, தட்டுட்டெல்லாம் கழுவுங்கப்பா அப்படின்ட்டுருவான். 5 மணி ஆயிடுச்சுன்னா கடையிலத்து கூட்டுங்கப்பா அப்படின்ட்டுருவான். எப்போ நம்ம வீட்டுக்கு போகணும் தான் நினப்போமே தவிர, நம்ம எடுத்த வேலையை நடத்தணும், நாளைக்குங்கிறத வைக்கக்கூடாது, இன்றைக்கி அந்த வேலையை முடிக்கணுங்கிறத நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால தான் நம்மளுடைய இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை கொண்ட இந்தியா இன்னும் ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக திகழவில்லை என்கின்ற பொழுது, நம்முடைய காலத்தை தவறாமை, காலத்தை கண்போன்று மதிக்காமையால் தான் என்பதை சொல்லிக்கொண்டு, காலத்தை கண்போன்று பொன் போன்று மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.